ஹாய், ஐம் ராகவேந்திர சம்பத். நான் டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்றேன் ஊத்துக்குடியில. என் பேர் சந்தியா. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். கப்பல் ஆஃப் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. போய் பார்த்தோம் 2018 இருந்து நாங்க போய் பார்த்து எதுவுமே சாட்டிஸ்பேக்ஷனா இல்லை. அப்புறம் இவங்க சொன்னாங்க, இல்ல நம்ம பேசாம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது பெட்டரா இருக்கும் லேண்ட் வாங்கி. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணும் போது நாங்க கூகுள்ல போய் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து பிரிக் அண்ட் போர்டுன்றது வந்துச்சு. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், டாப் ரிவ்யூஸா இருக்குன்னு சொல்லிட்டு பிரிக் அண்ட் போர்டு வீடியோஸை போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய வீடியோஸ் வந்து ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி. ஸோ போய் பேசி பார்க்கலாமேன்னு பேசும்போது அவங்களோட அப்ரோச் பிடிச்சிருந்தது, அந்த வே ஆஃப் டாக்கிங் பிடிச்சிருந்தது, கன்ஸ்ட்ரக்ஷனோட பீரியட் பத்தி பிடிச்சிருந்தது. ஸோ நாங்க அதை ஃபைனலைஸ் பண்ணோம். மெயினா சொல்லணும்னா பிரிக் அண்ட் போர்ட்ல கொஸ்டான்னு சொல்லிட்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். சிங்கிள் ஈவன் ஒரு வேலை முடிஞ்சிட்ட பிறகு, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்க. இது எப்படி குவாலிட்டியா இருக்கா, என்ன நம்ம கொடுத்த அந்த கான்ட்ராக்ட்ல கொடுத்த மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்களா, எப்படி இருக்கு அந்த குவாலிட்டி செக்கிங் வந்து எவ்ரி வீக் நடக்குது. ஸோ இது பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. கஸ்டமர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அது நாங்க இப்போ அந்த இடத்துல இல்லைனா கூட அந்த ஆப் மூலமா எங்களுக்கு வந்து ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. ஏன்னா சொல்லும் போதும் சரி, அது இம்ப்ளிமெண்ட் வரும்போதும் சரி, ஏன்னா சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு புரியல. ஆனா அதோட பெனிஃபிட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, எப்போ ரன் பண்றாங்க, ஸோ நம்ம போய் அங்க நிக்கணும் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே அந்த ஆப்ல வந்துருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபார் ஷெட்யூல் டைம்ல என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன முடிஞ்சிருக்கு, ஸோ அடுத்த ஷெட்யூல் டைம் என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே அந்த பெஸ்டா இருக்கு. ஸோ அது அந்த கீ பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ஆப்ல. எமோஷனல் மூமெண்ட்னு சொன்னோம்னா இந்த வீடை கட்டி முடிச்சிட்ட பிறகு இந்த வீட்டுக்கு உள்ள வரும்போது ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே பார்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. அது ஃபுல்ஃபில்லா நமக்கு கிடைக்கும் போது இன்னமும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃப்ரம் டே 1ல இருந்து 0 to end ஆஃப் ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தது. வெல் கம்யூனிகேஷன் எல்லாமே எதுவுமே எனக்கு குறையும் சொல்ல முடியாது. இப்போ அப்கமிங் டேஸ்ல வந்து இங்கதான் இருக்க போறோம், இங்கதான் வாழ போறோம்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முழு காரணம் பாத்தீங்கன்னா பிரிக் அண்ட் போர்ட். தேங்க்ஸ் ஃபார் பிரிக் அண்ட் போர்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு இந்த ஹாப்பி மொமெண்ட்டை வந்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம்னு நினைச்சா. ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் பிரிக் அண்ட். தேங்க்யூ so much.